ஹாய் மக்களே. ஸோ இந்த வீடியோ ஆக்சுவலாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்டோட ஸ்கேம் ஸ்கேம்னு சொல்கிறதா இல்லை இது எப்படி இது பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. பிகாஸ் எனக்கு சூஸ் பண்ணப்போ இதுக்கு முன்னாடி நான் ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் பைக் எடுத்தப்போ ஒரு டீலர்கிட்ட தான் எடுத்திருந்தேன். ஸோ அந்த டீலர் நேம் பார்த்தீங்கன்னா பாரத் ஆட்டோமோட்டிவ்ஸ். ஸோ அவங்க எங்கே இது இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸில் தான் அவங்களோட ஷாப் இருந்துச்சு. ஸோ இந்த டைமும் பார்க்கும்போது நான் அங்கே தான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பிகாஸ் எனக்கு வந்து வேறு டீலர்ஸ்லாம் நம்பிக்கை இல்லை. அது ஏன்னா புல்மன் இருக்கிறதுலே ஒஸ்ட்டு டீலர்ஷிப்னால் அவன் தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, புல்மனில் வந்து நீங்கள் வெஹிக்கிள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வெஹிக்கிளோட ஆன்ரோடு காஸ்ட்டை மட்டும் அவங்க சேல் பண்ணுறது இல்லை. அது போக அந்த எக்ஸ்ட்ரா அக்சரிஸு, அந்த அடிஷ்னல் வாரண்ட்டி, அந்த இது எல்லாமே வந்து அவங்க எடுத்துக்க சொல்லி நம்மளை புஷ் பண்ணுறாங்க. ஸோ அது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 to 15,000 எக்ஸ்ட்ரா ஆகுது. இதை நான் வந்து நம்ம வேண்டாம்னு சொல்லி சொன்னோம்னாலும் இது வந்து மேண்டேட்ரி, இது எங்கள் மேனேஜ்மெண்ட்டில் மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இது எந்த ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமில் எந்த டீலர்கிட்ட இந்த மாதிரி ஒரு மேண்டேட்ரி இது இருக்குதுன்னு எனக்கு தெரியல சீரியஸ்லி. ஒன்று. இன்னொன்று செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா, அவங்களோட சர்வீஸ் இருக்கிறதுலேயே ஒஸ்ட்டு சர்வீஸ் பார்த்திங்கன்னா புல்மனில் தான். அவங்களோட கமெண்ட்லேயே போய் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். கூகுள் ரிவ்யூஸில் செக் பண்ணிங்கன்னா அதுலேயும் நிறைய ரிவ்யூஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அதில் ஏகப்பட்ட இஷ்யூ கஸ்டமர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பிரச்சனைலாம் இருக்கிறதுனால தான் நான் அவங்க புல்மனில் நான் வந்து புக் பண்ணல. சரி, பாரத் ஆட்டோமோட்டிவ்ஸ் நம்ம ஆல்ரெடி இது பண்ணியிருந்தது தானே அப்படின்னு சொல்லி தான் நான் அங்கே புக் பண்ணலான்னு போனேன். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனது அவங்க ஆக்சுவலாக அங்கே ஷோரூம் வந்து இது அந்த இடத்துல வந்து ஏதோ ஒர்க் நடந்துட்டு இருக்கிறதுனால க்ளோஸ் ஆகிருந்தது. ஷோரூம் வந்து அவங்களோட டெலிவரி ஏரியா ஒரு இது இருக்குது, ஒரு குடோன் மாதிரி ஒன்று இருக்கும், யார்டுன்னு சொல்லலாம், குடோன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஏரியாவில் தான் வச்சு அவங்க பைக்ஸ் எல்லாமே வந்து இப்போது காட்டிகிட்டு இருந்தாங்க. நான் எடுக்கிற டைமில். ஸோ அங்கே தான் நான் வந்து எல்லாமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன், எல்லாமே இது பண்ணிவிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு இங்கேயே புக் பண்ணிடலாம். அதுக்குள்ளே அவங்களும் ஷோரூம் வந்து இன்னும் ஒரு 1 month ஓப்பன் ஆகிடும் அப்படின்னாங்க. நான் என்னோடய புக்கிங் டேட்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 months அப்புறம் தான் நான் பைக்கே கேட்டிருந்தேன். ஓகே, நான் பைக் ஆக்சுவலாக வந்து டெலிவரி எடுத்து முடித்ததுக்கப்புறம் எனக்கு டெலிவரி எடுத்துட்டு நான் வெளியில் வந்து என்னோடய பைக்கை நான் ட்ரைவ் பண்ணுறேன். அதில் கீழே வந்து மீட்ரு ஒயரை வந்து கழட்டி விட்டுருந்தாங்க. ஸோ நான் மறுபடியும் அகைன் திருப்பி நான் போனேன். நான் போய் இந்த மாதிரி மீட்டர் ஒயரை இது கழட்டி விட்டீங்கன்னு சொல்லி சத்தம் போட்டு இது பண்ணி மறுபடியும் ஃபிட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் என்கிட்ட சொல்கிறாங்க, இந்த ஷோரூம் வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். இது ஆல்ரெடி பிளான்டு இது ஆக்சுவலாக. ஸோ இது இப்போது இதானதில்லை, ஏற்கனவே பிளான் பண்ண ஒரு இதுதான். இது ஆக்சுவலாக ஷட் டவுன் பண்ண போகிறாங்க, இந்த யூனிட்டையே ஷட் டவுன் பண்ண போகிறாங்கிறத என்கிட்ட எப்போ சொல்லியிருந்துருக்கணும், வெஹிக்கிள் நான் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் சொல்லியிருந்துருக்கணும், இல்லைன்னா புக் பண்ணும்போது சொல்லியிருந்துருக்கணும். டெலிவரி எடுத்து முடிச்சதுக்கப்புறமேட்டு இந்த விஷயத்த வந்து என்கிட்ட சொல்கிறாங்க. எனக்கு அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இது அவங்க ஷட் டவுன் பண்ணிட்டு போகிறாங்க, அது ஓகே. பட் என்னென்னா சர்வீஸ் பிரச்சனை. நான் இவங்கள நம்பி தான் வந்து சர்வீஸ் வந்து இங்கே கொஞ்சம் எனக்கு என்னோடய வீடு சரவணம்பட்டி. ஸோ அதனால் பக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டன்ஸுங்கிறதுனால இங்கே ஆக்சுவலாக நான் புக் பண்ணுறதுக்காக நான் புக் பண்ணேன். பட் இவங்க வந்து இப்படி ஒரு இது பண்ணி விட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இது சாயந்தரம் காலனியில் இருக்கிற இன்னொரு ஷோரூமுக்கு ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே சர்வீஸ் அட்வைசர்ஸு எல்லாமே செக் பண்ணி முடிச்சுட்டு பார்த்துட்டு என்கிட்ட சொன்னது வந்து பார்த்திங்கன்னா, சரி நான் கேட்டேன் ஃபஸ்ட் சர்வீஸோட எஸ்டிமேட்டட் காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி நான் கேட்டதுக்கு என்கிட்ட அந்த அட்வைசர் சொன்ன ஃபஸ்ட்டு விஷயம், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து 3,500 அப்படின்னாரு. 3,500 நான் இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த வீடியோலையும் அந்த மாதிரி 3,500 நான் பார்த்ததே இல்லையே.
ஈவன் தோ ஹிமாலயனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சர்வீஸ் பிலோ 2000 தான் வந்துச்சு வித்து இது ஆயில்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணி. ஸோ இவங்க எப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. நான் சரின்ட்டு நான் வெஹிக்கிள் விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நான் வந்து செக் பண்ணேன். செக் பண்ணேன்னா எதில் செக் பண்ணேன்னா, நான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் நான் இதில் சைடில் போகிறேன் பாருங்கள். ராயல் என்ஃபீல்டோட ஆத்தரைஸ்டு கம்பெனி வெப்சைட்டில் உங்களுக்கே வந்து இந்த எந்தெந்த வெஹிக்கிளுக்கு எவ்வளோ எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்க்கு எவ்வளோ இது எஸ்டிமேட்டட் சர்வீஸ் சார்ஜ் அப்படிங்கிறது எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லி அதுலேயே வந்து கிளியராக போட்டிருக்காங்க. ஸோ இதில் நான் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரில்லாக்கு வந்து அரௌண்ட் 1400 சம்திங் என்னமோ தான் வந்துச்சு. நான் சரி ஓகே அப்படின்ட்டு இவங்ககிட்ட கால் பண்ணி கேட்குறேன். கரெக்டாக ஒரு சர்வீஸ் இதில் கேட்குறேன், கரெக்டாக ரெஸ்பான்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து சர்வீஸ் மேனேஜருக்கு வந்து எனக்கு கனெக்ட் பண்ணாங்க. ஸோ அவர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, சாரி சார் இது தெரியாமல் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன், ஒரு 2500 வரும் அப்படின்னு. இதுக்கு 2500 இது உங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே வெறும் 1400 தான் போட்டிருக்கு. பட் நீங்கள் வந்து 2500ங்கிறீங்க, உங்கள் அட்வைஸர் 3500ங்கிறாரு, மாற்றி மாற்றி ஆளுக்கு ஒரு இது சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுக்கு, இல்லை சார் இதுதான் எங்களோட இது, அது வந்து ஆயில் சேஞ்சு மற்றதெல்லாம் இப்போது வந்து கன்சியூமபிள்ஸ் சார்ஜு அப்படின்னு சொல்லி சொன்னார். கன்சியூமபிள்ஸ்னால் என்ன கன்சியூமபிள்ஸ் அப்படின்னு கேட்டால், வெஹிக்கிள் வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது வந்து அதுக்கு அந்த இது ரீப்பர் பேப்பரு அப்புறம் கிளாத்து அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க நம்ம. சரி ஓகே, அப்படி பண்ணாலும் என்ன 1000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜா? இல்லை எனக்கு புரியல. அந்த ஒரு துணிக்கும் அந்த இதுக்கும் பேப்பருக்கும் 1000 ருபீஸ் எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணுவீங்களா? இது வந்து கன்சியூமபிள் சார்ஜா? ஸோ இது வந்து இது எப்படி இவ்வளோ கேவலமாக ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. இது ஃபஸ்ட் நடந்ததுலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பைக்கு எல்லாமே முடித்து இது பண்ணதுக்கு அப்புறமேட்டு டெலிவரி டைமில் டெலிவரிக்கு முன்னாடி வந்து எனக்கு மெசேஜ் வந்துச்சு. நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் நான் உங்களுக்கு இங்கே போடுறேன் பாருங்கள். எனக்கு ஃபஸ்ட் சர்வீஸ் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1679 தான் வந்துச்சு. ஸோ இதை நம்ம கேட்டதுனால இதை வந்து கரெக்டான ஒரு பில் போட்டிங்களா, இல்லைன்னா இப்படி தான் வந்து எல்லா கஸ்டமரையும் வந்து ஸ்கேம் பண்ணிகிட்ருக்கீங்களா? எப்படி இவ்வளோ ஆல்மோஸ்ட் டபுள் த சார்ஜ் 1600 இங்கே இருக்குது, 1700 இங்கே இருக்குது, 3500 இங்கே இருக்குது. ஸோ இவ்வளோ சார்ஜ் இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் சொன்னது இதுதான், அங்கே சர்வீஸ் கொண்டு போகிறீங்க அப்படின்னா உங்களோட இது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க, சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ வருது, எஸ்டிமேஷன் எவ்வளோ வருதுங்கிறது செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே விடும்போது அந்த கரெக்டான சார்ஜஸ் வந்துச்சு. எனக்கு கொஷின் என்னென்னா, இப்போது இது மாதிரி எத்தனை கஸ்டமர்ஸ் ஏமாற்றிருக்கீங்க, இல்லை ஏமாற்றிட்டு இருக்கீங்க? அது ஒன்று தான். இவ்வளோ சார்ஜ் எக்ஸ்ட்ராவாக போட்டு இது ஏமாற்றிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இது சீரியஸ்லி ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக டிசப்பாயிண்டடாக இருக்குது. ராயல் என்ஃபீல்டோட ரெப்புடேஷனே வந்து இந்த மாதிரி சில டீலர்ஸ் வந்து ரொம்ப கெடுத்துட்ருக்கீங்க. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் நீங்களும் வந்து உங்களோட பைக்ஸை வந்து சர்வீஸ் விடுறீங்க அப்படின்னா மை பிக்கெஸ்ட் அட்வைஸ் அதில் வந்து எல்லாமே வந்து கிளியராக செக் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டில் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது. ஸோ அதில் வந்து என்ன உங்களோட வெஹிக்கிள் என்ன, அதில் வந்து என்ன கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது, ஓடோமீட்டர் ரீடிங், அண்டு அதுக்கு வந்து கரண்ட்டாக எஸ்டிமேட்டட் சர்வீஸ் சார்ஜ் எவ்வளோ வருது அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு கொண்டு போய் சர்வீஸ் கொடுங்க. இல்லை அப்படி அவங்க அதிகமாக ஜாஸ்தியாக போடுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு கொஸ்டின் பண்ணுங்கள், எதுக்காக இவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்ணுங்கள். நம்ம கொஸ்டின் பண்ணாமல் விட்டோம்னா இப்படியே தான் வந்து இருக்கிற எல்லாத்தையும் இப்படியே தான் ஏமாற்றிட்டு இருப்பானுங்க. ஸோ இதை நான் எல்லாத்துக்கும் சொல்லணும்னு நினச்சேன். அதனால தான் இங்கே வந்து கொண்டு வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ராயல் என்ஃபீல்டு வச்சுருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த ஸ்கேம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். கோயிங் ஃபார்வர்டு அவங்களுக்கும் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெயினாக கோயம்புத்தூர் சிட்டியில் இருக்கவங்க
ஏன்னா இங்கே இருக்கிற டீலர்ஷிப்பில் என்ன நடக்குதுங்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன். உங்கள் ஊர்லேயும் உங்கள் டீலர்ஷிப்பில் இந்த மாதிரி ஏதாவது ஸ்கேம்ஸு நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்கள். முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.